Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம மில்க் பேடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மில்க் பேடா செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிடலாம். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் உருகுனதும் 1/4 கப் பால் அதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் அதில் மில்க் பவுடர் சேர்த்துடலாம். அதுக்காக நான் 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். பால் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. பால் அதிகமாக சேர்க்கும்போது அது திரும்ப திக்காகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால 1/4 கப் பால் சரியாக இருக்கும். இப்போ பேன்லேருந்து நல்லா இலகி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு டவ் கன்சிஸ்டன்சியில் வர்றது வரைக்கும் அதை இன்னும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பேனில் ஒட்டாமல் நல்ல டவ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கூலாக விட்டுடலாம். கொஞ்சம் சூடாறினதும் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிடலாம். சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக பிஸ்தாஷியோ வைக்கிறதுக்காக இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சென்டரில் ஒரு பிஸ்தாஷியோ வச்சிடலாம். இதையே எல்லா மில்க் பேடாக்கும் செஞ்சிடலாம். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.